நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் அந்த அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அப்பெல்லாம் அந்த ஸ்கூல் டேஸ்ல மெமரிஸ், பஞ்சு மிட்டாய், இதெல்லாம் பேர் என்னது, இலந்த பழம், இந்த குச்சி மிட்டாயி, அந்த மாதிரிலாம் நிறைய நாங்க எங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு கொஞ்சம் பிடிச்சது, பார்க்க நல்லா இருந்ததெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கடை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஒரு கடை எங்க ஒரு கடையில பார்த்தோம். நாங்க பார்த்தோன்னே அதுல ஃபுல்லா அந்த மாதிரிதான் என்னென்னமோ வித்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு எது சாப்பிடுவாங்க அப்படிலாம் தெரியல. எங்களுக்கு ஒரு சில இது பிடிச்சிருந்ததெல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏதோ பஞ்சு மிட்டாய் எல்லாம் சொல்லிருக்காங்க. எப்படி இருக்கும்னு தெரியல, சாப்பிட்டுட்டு சொல்றோம். நீங்களும் எதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, இது நான் சாப்பிட்டுருக்கேன், இது சாப்பிட்டது இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாத்துக்கும் குச்சி மிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால குச்சி மிட்டாய் தான். இது பாத்தீங்கன்னா குச்சி மிட்டாய் ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன வயசுல கலர் கலரா இருக்கு. யாரா இருந்தாலும் கண்டிப்பா சாப்பிட்டுருவீங்க. விரும்பி சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் குச்சி மிட்டாய் தான் சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால சாப்பிட்டு பாத்துலாமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது ஏதோ என்ன சொல்றது, இனிப்புலாம் அந்த சக்கரை மாதிரிலாம் சக்கரை பாத்தீங்கன்னா இது மேல அப்ளை பண்ணிருக்காங்க. தெரியுதா? சக்கரை எல்லாம் மேல போட்டிருக்காங்க. சொல்ல போனா எனக்கு ஸ்வீட் அவ்வளவு பிடிக்காது. நான் காரம் தான் நிறைய விரும்பி சாப்பிடாங்க. கொஞ்சமா வாங்கிருக்கோம். ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா இங்க இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது சூப்பரா இருக்கு. சைட்ல வச்சிருவேன். அடுத்து பாத்தீங்கன்னா மிளகாய். இது பாத்தீங்கன்னா மிளகாய் சாக்லேட்னு சொல்றாங்க. அது 90s கிட்ஸ் தானா? நாங்க கேட்டோம் என்னதுக்கா இது அப்படின்னு. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. காஞ்சி மிளகா மாதிரி இருக்கு. சேம் காஞ்சி மிளகா மாதிரி இருக்கு. பாருங்களேன் எப்படிலாம் தயாரிச்சிருக்காங்களே. என்னதான் சொன்னா அந்த காலத்து தான்ப்பா. இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்ல. இப்பெல்லாம் எங்க கிடைக்குது? காரமா இருக்கா? இனிப்பா இருக்கு, காரமா இருக்குன்னு சொன்னாங்க. இனிப்பா இருக்கு. நல்லா இருக்கா? இந்தா சாப்பிட்டு பாரு. அதுல இது எனக்கு அவ்வளோ தெரியல. நல்லா இருக்கு. இனிப்புனாலே அவ அதிகம் சாப்பிட மாட்டான். நான் தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிறது எல்லாமே டேஸ்ட் பாக்கணும். இலந்த வடை. இது இலந்த வடை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. நானே ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் மும்பைல தான் நான் படிச்சேன். ஆனாலுமே ஸ்கூல் டேஸ்ல ரோட்டு கடையில ஒரு பாட்டி விற்பாங்க. நானே அத்தை பொண்ணுங்க எல்லாருமே ரோட்டு கடையில நின்னு இலந்த வடை, அது சின்ன பாக்கெட்ல வரும். அப்ப வாங்கி சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ஞாபகம் பிடிக்கும். பார்க்கலாம், நானே சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்கு எனக்கு தெரியா? இது ஒரு எப்படி சொல்றது, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் புளிப்பா இனிப்பா இருக்கலாம். கொஞ்சம் புளிப்பும் இனிப்பு இருக்கும். யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. சீரியஸாலுமே நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமா அவளுக்கு பிச்சதான் எதோ வாங்கிட்டு வந்துருக்காளே. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா இது உள்ள ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி ஏதோ இதெல்லாம் சாப்பிடுவேன். நான்லாம் சாப்பிட மாட்டேன். பஞ்சு மாதிரியே இருக்கு. சரி, மறுபடியும் மாதிரி இருக்கு. கலர் கலரா இருக்கு. ஏதோ ரெயின்போ கலர் மாதிரி. இது சாப்பிடலாம் தெரியல, எனக்கு பிடிக்காது. அவளுக்கு எல்லாம் பிடிக்கும். அவளுக்காகவே இது வாங்கிட்டு வந்தா. லைட்டா சாப்பிட்டு பாரு. வேணாம், நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது புளிப்பு சாக்லேட். ஜெலி மாதிரி இருக்கும், ஆனா இது புளிப்பா இருக்கும். ஓபன் பண்ணு. புளிப்பு சாக்லேட் கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பீங்க. ₹1. இதெல்லாம் சொல்ல போனா எவ்வளோ 50 பைசாவா எவ்வளோ அப்போ வாங்கியிருப்பாங்க. 50 பைசா. இப்பெல்லாம் ₹10 இதெல்லாம் ஒண்ணு. ஆமா, இந்த பேக்கெட் ₹10. அந்த சாக்லேட் மாதிரியே இந்த குச்சி மிட்டாய் மாதிரியே இந்த உள்ள சக்கரை எல்லாம் போட்டு இருக்கும் போல. நல்லா இருக்கு. நம்மளும் ஒண்ணு சாப்பிட்டு பார்க்கணும். இரு, ஜெலி மாதிரியே இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஏதோ இது சாப்பிட்டா டமிள் டிமில் வெடின்னு சொன்னாங்கப்பா. எங்களுக்கு தெரியல என்னதுலாம். அது அவளுக்கு தான் தெரியும். நாக்குல வச்சா வெடியுமாவே. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்தாலே சொல்லிட்டாங்க இது உனக்கு பிடிக்கும், நீ எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. என்ன பார்த்தோன்னே அந்த அக்கா நான் இன்னும் வேற பாக்கெட் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். வேஸ்ட் ஆயிட போகுது. பாப்போம், அவ நாக்குல வச்சு பாப்போம் தெரியுதலையேன்னு. இதுல யாருக்கும் ஊன்றாங்க படத்திலேயே. அப்படி
ட்ரை பண்ணி பாப்போமா? வெடியே தானே எனக்கு உனக்குதான் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் கையில கொட்டி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதெல்லாம் முடியாது காட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் இத நீதான் கொட்ட போறாரு. இங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா உப்பு மாதிரி இருக்கு. ஆனா இது வெடியும். இருங்க படட்ட சத்தம் கேட்கும். இது இனி எனக்கு ஃபர்ஸ்ட் நாக்குல போ. அப்ப காட்டு. இது ரெட் கலர்ல ஆகும் போலயே, நமக்கு தெரியலையே. இதெல்லாம் எப்ப அப்ப சாப்பிட்டு வெடியுதுப்பா. உண்மையாலுமே ப்ராமிஸா. ஏய் மண்டைகிட்ட வெடிஞ்சிட போகுது. உங்களுக்கு தெரியல சத்தம் கேக்குது. ஆமா டமால் டமால் வெடியுது. சத்தியமாலுமே வெடியுது. பாத்தீங்கன்னா இது வெடியுது. நீங்களும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு இது தெரிஞ்சு இதை நான் சாப்பிட்டுருக்கேன். கலர் கலரா ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுருக்கேன். அதுவும் நல்லா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுருக்கேன். எப்படின்னா இதுல புளிப்பு சாக்லேட் மாதிரி ஒண்ணு வரும் தெரியுமா? அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. புளிப்புலயே இருக்கும் ஃபுல்லா இதே மாதிரி கலர்ல. இது நான் விரும்பி சாப்பிட்டுருக்கேன். ஆனா அந்த கலர் அது இல்ல, இதுதான் இருந்துச்சு. ஆனா இதையும் நான் சாப்பிட்டுருக்கேன். புளிப்பா இருக்குப்பா சொன்ன மாதிரியே. புளிப்பா இருக்குது. ஆனா அப்பதைக்குள்ள சாப்பிடறதுலாம் ரொம்ப இது. அந்த பிளேவர் புளிப்பு போல. இதுதான் இது இனிப்பா இருக்கு. இதுலயே புளிப்பு சாக்லேட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நானும் சாப்பிட்டுருக்கேன். இது பாத்தீங்கன்னா புளிப்பா இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா இது என்னப்பா பாக்க தம்மு மாதிரியே இருக்குன்னு நினைப்பீங்க. இது வந்து ஒரு சாக்லேட் தான். நாங்களே ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சோம். இது என்ன இது சிகரெட் மாதிரி இருக்கு இதெல்லாம் விக்கிறீங்க அப்படின்னு. பென்சில் கூட இருந்துச்சு. நாங்க வாங்கலாம்னு பார்த்தோம். சரி ஒரு டிஃபரெண்டா இது வாங்கிக்கலாம். நான் இந்த மாதிரி சிப்ஸ் இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஆனா இது வந்து சாக்லேட். ஆனா இது சாக்லேட் நீங்க நினைப்பீங்க. சாக்லேட் இது நல்லா. இது பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை இப்படி பிரிச்சு இது சாக்லேட் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிருந்தாங்க. இது எனக்கு பிடிக்காது. அதனால நான் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இவங்களுக்கு தான் தெரியும். ஆனா பாருங்க இத சும்மா அளவுக்கு நல்லா இருக்கு. ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உண்மையாலுமே எனக்கு பிடிக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாருமே இதை சாப்பிட்டுருப்பீங்க. கண்டிப்பா நான் சாப்பிட்டுருக்கேன். இது நல்லா இதெல்லாம் நான் ஸ்கூல் டைம்ல நானும் சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாய். இப்ப பாருங்க 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 20 ரூபாய் அப்படி 10 ரூபாய்க்கு 4 தருவாங்களான்னு தெரியலையே. ஆனா கொடுப்பாங்க. எத்தனையோ எங்களுக்கு தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 2 வாங்கியிருக்கேன். 4 வாங்கியிருக்கேன். 4 வாங்கியிருக்கோம். அதுலயே இருக்கு ஆல்ரெடி 2. நம்ம ஒண்ணு சாப்பிடலாம், இவங்க ஒண்ணு சாப்பிடலாம். புளிப்பு இல்ல புளிப்பு போலப்பா எல்லாமே இந்த 90 எனக்கு. ஆனா ரொம்ப நிறைய இருந்துச்சு. என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த மேங்கோ பார்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது கிடைக்கல. அது ரொம்ப ஃபேவரட். ஆனா அதுதான் கிடைக்கவே மாட்டேங்குது. எள்ளு உருண்டை இருந்துச்சு. அடுத்து வந்து என்ன இருந்துச்சு? எள்ளு உருண்டை இருந்துச்சு. இந்த இடி போட்டு இப்படி ஒண்ணு பண்ணுவாங்கல்ல சக்கரை மாதிரி சுத்தி. அதெல்லாம் என்ன நான் சாப்பிட மாட்டேன். அது இருந்துச்சு. நான் பார்த்தேன். கடிக்கவே முடியாம ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? கமரக்கட்டு. கமரக்கட்டு. கண்டிப்பா அதை வாங்கிட்டு வந்து நாங்க என்ன பண்ணலாம்னு நினைச்சேன். கடிக்க முடியுமான்னு செக் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா நாங்க பண்ணல. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது உண்மையாலுமே. அந்த கயிறு போட்டு பல்லாட வேணா செய்வேனே தவிர சாப்பிட மாட்டேன். இது புளிப்பு. மேங்கோ பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது கிடைக்கல. இது யாருக்கு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு புளிப்பு சாக்லேட் எல்லாமே எனக்கு பிடிக்கும். உனக்கு வேணுமா? நான் சாப்பிட்டேன். சூப்பர். ஸ்கூல் போகும்போது நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அதான் கரெக்டா சாப்பிடறாங்க. அப்புறம் பாத்தீங்களா அப்பளம் மாதிரியே இருக்குது பாத்தீங்களா? ஆனா அப்பளம் கிடையாது. இது அப்பளம் கிடையாது. இதை நாங்க வாங்க இது எங்களுக்கு என்னன்னே தெரியல சொல்ல போனா. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க நாக்குல வச்சுக்கினா சட்டுன்னு கரையுமா. அதாவது சொல்ல போனா இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி, அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரிதான் இது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நான் வாங்க கூடாதுன்னு சொல்லிதான் நினைச்சேன். அவங்க சொன்னாங்க இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க. இது எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இது ஏதோ நான் சாப்பிடுறேன். இங்க பாருங்க அப்பளம் நாக்குல வச்சோன்னே கரையும் சொன்னாங்க. இந்த குச்சில ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் தருவாங்க தெரியுமா? அந்த ஐஸ்கிரீம் அடியில கூட இப்படிதானே இருக்கும். கோன் ஐஸ் அதுக்கு அடியில இருக்கும் பாருங்க. கிரீம்க்கு அடியில அது இனிப்பு. நாங்க நினைச்ச அந்த பஞ்சி அப்படின்னு நினைச்சோம். ஆனா கடைசியில கோன் ஐஸ் அப்படிங்கிற அதே டேஸ்ட் தான். ஏமாந்துட்டுமே என்ன பண்றது. நல்லாவே இல்ல. இனிப்பு இல்ல, புளிப்பு இல்ல, உப்பு இல்ல, உரப்பு இல்ல. அப்படியே பஞ்சு மாதிரி உள்ள போயிடும். குழந்தைங்க எல்லாம் சாப்பிடறதா கரெக்டா இருக்கும் போல. அடுத்து பாத்தீங்கன்னா
இது தேன் மாதிரி இருக்கும் ஆனா இனிப்பா இருக்கும் தான் சொன்னாங்க அந்த அக்கா. கலர் நிறைய இருந்துச்சு, பிங்க் ப்ளூ அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்க டக்கு நீங்க என்ன கலர் எடுத்துருந்தாங்க? எல்லோ. பாப்பமா இது இனிக்கும்னு சொன்னாங்க. ஆமா இனிக்குது. தேனு. தேனா? நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாரு சீரியஸா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லலாவா ஆரஞ்சு மிட்டாய். ஐயோ ஏன்டா இது ஆரஞ்சு மிட்டாய் நாங்க அவார்டு தான் ப்ரோ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாதிரி அவருதான் ஞாபகம் வராது ஆரஞ்சு மிட்டாய்னாலே. ஆரஞ்சு மிட்டாய் அத மாதிரி இந்த ஆரஞ்சு மிட்டாய் வாங்கும் போதே எனக்கு ஒரு டக்குனு காமெடி என்னவாக அங்க இந்த ஆரஞ்சு மிட்டாய் பார்த்தோன்னே எனக்கு அந்த அண்ணன் ஞாபகமும் வந்துச்சு, டக்குனு அவரோட சேனல் ஞாபகமும் வந்துச்சு. இந்த ஆரஞ்சு மிட்டாய் எப்படி நம்ம வீடியோ பண்ண மாதிரி இந்த ஆரஞ்சு மிட்டாய் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு இத பார்க்கும் போது எனக்கு வந்து பழைய காலத்து ஞாபகமும் வந்துச்சு. இப்போ வந்து அவரோட ரீசனா உங்களுக்கு ஆரஞ்சு மிட்டாய் பார்த்தாலே அந்த ஆரஞ்சு மிட்டாய் தான் ஞாபகம் வரும். தெரியல அவரோட ஞாபகம் எனக்கு 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 அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா எப்படி சொல்றது, வயசானவங்களா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த சாக்லேட் சாப்பிடாத யாருமே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்க. ஏன்னா இது வந்து ஆரஞ்சு மிட்டாயினாவே அந்த காலத்துல 1 ரூபாய்க்கு 4 சாக்லேட் வாங்கிட்டு எல்லாம் போயிருப்போம், ஞாபகம் இருக்கும். எங்களுக்கு எல்லாம் கூட அந்த அளவுக்கு நானா சாப்பிட்டுருக்கேன். நீங்களா சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இதுல கலர் கலரா வரும். ஆமா, எல்லாரும் குடியரசு தினத்துல குடுத்திருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? யாருக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. எனக்குலாம் ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பா கொடுத்தாங்க. இப்போ ஆனா இப்பெல்லாம் சாக்லேட்டா டெய்ரி மில்க் அது இதுன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த காலத்துக்குள்ள என்னதான் இருந்தாலும் அந்த காலத்துக்குள்ள மறக்க முடியாது, கண்டிப்பா மறக்க. இந்த சாக்லேட் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த இதுல பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவுலாம் சாப்பிட்டோம், கம்மி தான், இன்னும் நிறைய இருந்துச்சு. நீங்க எல்லாம் வந்து இதுல என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு அது மாதிரி இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பொருள், இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பாக்குறீங்க, பண்ணவங்க கம்மியா தான் பாக்குறீங்க. அதனால ஆஸ் அ ரிக்வஸ்டடா கேக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்புறம் என்ன வீடியோ எல்லாம் போடலாம், இந்த வீடியோ லாக் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன வீடியோ போடலாம் இதுக்கப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.